ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம திருத்திருப்பள்ளி சரகத்துல இப்படி ஒரு பழமையான கிராமத்தை யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு கிராமத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வாங்க, சிறப்பான விஷயங்களை நிறைய பார்க்க இருக்கிறீங்க. இது போல ஒரு பழமை வாய்ந்த கிராமம் இது வரைக்கும் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அதுவும் இப்படி ஒரு டவுனை ஒட்டின ஒரு ஊர்ல சாலை. இதுதான் நம்ம திருத்திரவண்டி அருகில் இருக்கக்கூடிய ரயிலடி பள்ளிவாசல் தெரு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கக்கூடிய ஒரு தெரு. இதனுடைய ஆரம்ப கால பெயர் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் தெரு அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு. அதன் பிறகு ரயிலடி பள்ளிவாசல் தெருன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போதைக்கு இதனுடைய நவீன பெயரா அரசு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயிலடி ஹர்ஜன ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி இதை பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பேர் மாற்றம் இல்லை பிரச்சனை. இந்த தெருவோட இன்றைய நிலையை பார்க்க தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல இங்க மக்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம். இது 500 குடும்பங்களுக்கு மேலவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. இந்த கிணறோட பழமையை பார்த்தாலே தெரியும். இத மாதிரி கிணறுகள் இன்னைக்கு எங்கெங்கேயும் கிடையாது, அந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் அப்படியாப்பட்ட ஒரு இந்த கிணறோட அமைப்பு கொண்ட ஒரு கிராமத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 500 குடும்பத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை போல உள்ள கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதோட முக்கியமா திருத்திருமட்டியோட டவுன், திருத்திருமட்டி டவுனுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இது. டவுன் ஒட்டுன கிராமம். அது டவுன்ல தள்ளி எல்லாம் இல்லை, டவுனோட எல்லைக்கு உள்ளே இருக்கு இந்த கிராமம். அப்படியாப்பட்ட இந்த கிராமத்தை பார்க்கறது தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. இந்த கிராமம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் அழகாவும் தெரியுதுல்ல. இது உள்ளுக்குள்ள போக போகதான் இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் பழமையாவே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கான வசதிகள் அதிகமா இங்க இல்ல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு பட்டாங்கிற ஒரு விஷயம் இல்ல. பட்டா இல்லாதனாலே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அது மத்திய அரசாங்கம் தான் சரி, மாநில அரசாங்கம் சரி, ரெண்டு பேருமே நிறைய இந்த வீடு சம்பந்தமாகவும் லெட்டின் சம்பந்தமாகவும் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டாங்கிற ஒரு விஷயம் இல்ல. வீடு கட்டுறது, லெட்டின் கட்டுறது, இந்த மாதிரியான வசதிகள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்த போதும் இங்க உள்ள மக்களுக்கு சரிவர வீடுகள் இல்லை. அதே போல வீடுகள் இருக்க இடங்கள்லையும் நிறைய பேருக்கு லெட்டின் கட்டுற அளவுக்கு வசதிகள் இல்லை, இட வசதியும் இல்லை, அவங்கள்ட்ட வருமான வசதியும் கிடையாது. அப்படியாப்பட்ட சிரமத்துக்கு மத்தியாக தான் இருக்காங்க. இப்படியாப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கழிவறையாச்சும் தேவை. இருக்கிறதுக்கு இடமும் கழிப்படையும் கட்டாய தேவையா இருக்கு. அப்படி இருந்த போதும் அவங்களுக்கு அது சரிவர கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்மளோட சொல்ல வர யதார்த்தம். இந்த வீடுகளை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது வந்து மேல ஒரு கூரை மாத்த கூட அவங்களுக்கு வழி இல்லாம படுதா போட்டு கட்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி கட்டின வீடுகள்லாம் எந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டையே ஏற்படுத்துற ரேஞ்சில தான் இந்த வீடுகள் இருக்கு. நமக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவுக்குள்ள பார்த்தது. அப்படியே இந்த வீடுகள்லாம் மாறாம இன்னமும் ஒரு குலைஞ்சுதான் இருக்கு. அப்போதைக்கு இருந்ததை விட இன்னும் மோசமா இருக்கு. ஒரு சில பேர் நல்ல மாதிரி வீடுகள் கட்டியிருந்தாலும் நிறைய பேரோட வாழ்வாதாரம் இங்க பாதிப்புக்குள்ளாதான் இருக்கு. அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, அதை விட அரசு சலுகைகள் அதிகமா அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கதான் இதுல நிதர்சனமான உண்மை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கிராமங்கள்ல நம்ம உள்ள போறதுல இருந்து எத்தனை வீடுகள் நல்ல மாதிரியா இருக்கு, பாக்கி எவ்வளவு வீடுகள் டேமேஜா இருக்கு அப்படின்றது தெரியும். இப்படியாப்பட்ட வீடுகளுக்கு கழிப்பறைங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா கேட்டா வீடே இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களோட கழிப்பறை வசதி எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் பாருங்க. இதுல நிறைய பள்ளி குழந்தைகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் பள்ளிக்கு போறது காலையில கிளம்பி அவங்களும் லெட்டினுக்கு போயிட்டு வரணும். அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமமான விஷயம். இவங்க எல்லாமே வந்து ரயில்வே லைன் தான், அது வந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ரயில்வே கேட் இருக்குல்ல, அந்த ரயில்வே கேட்ல இருந்து ரயில்வே ட்ராக்ல தான் அவங்க வந்து எல்லாருமே லெட்டின் போறதுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரெயின் எந்த நேரத்துல வரும், எந்த நேரத்துல வராதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல கிராஸ் பண்ணக்கூடியவங்க, இதுல வயசானவங்க, குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. வயசானவங்க நிறைய பேர் காது கேட்காதவங்க இருப்பாங்க, கண் பார்வை குறைஞ்சவங்க இருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்க அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல குழந்தைகள் விளையாட்டு போக்குல போவாங்க, விளையாட்டு கவனத்துல அந்த நிதானம் இல்லாம அந்த ரயில்வே கேட்ல போயிடுவாங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள்லாம் அந்த இடத்துல இருந்து அடிபட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா பக்கத்திலேயே அவங்களுக்கு ட்ரெயின் ரயில்வே கேட்டு, அதனால இந்த பிரச்சனை. அதே போலவே பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முள்ளியாறு, அங்க குளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 படித்துறை இருக்கு. ஆனா 3 படித்துறையும் குளிக்கிற நிலையில் இல்லை அப்படிங்கிறது அந்த ஏரியா மக்களோட கருத்தா இருக்கு. அது நம்ம நேர்லயும் பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பான தோற்றத்துல அவங்க வந்து அந்த பாலத்தை கட்டணும். புதுசா முன்ன இருந்த பாலம் ஓகே, இப்ப இருக்கக்கூடிய பாலம் சரிவர கட்டப்படாம அது வந்து ஒரு கோணல் மாடல கட்டிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா தண்ணி தேங்கி ஒரு மாதிரி ஒன் சைடு வந்து 3 வழித்தடம் இருக்கும் தண்ணி போறதுக்கு. அதுல ஒரு வழித்தடம் அடைச்ச நிலையிலே இருக்கும், பாக்கி 2 தான் இருக்கும். பை சான்ஸ் யாராச்சும் தவறி வெளில விழுந்துட்டாங்கன்னா அது உள்ள போய் லாக் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விபரீத ரேஞ்சில தான் அந்த இது இருக்கு, அந்த பாலமும் இருக்கு. அந்த பாலத்துல இருக்க படித்தவர்கள குளிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குளத்துல இருந்து ஒதுங்கக்கூடிய ஆகாய தாமரை எல்லாம் வந்து இங்கதான் வந்து தங்கி இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு.
இதே போல இந்த வீடுகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மனசு கஷ்டத்தளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கு வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வாழ்வாதாரம் கண்டிப்பா வேணும், அதுக்காக நம்ம குரல் கொடுக்க இந்த வீடியோ பதிவிடுறோம். கட்டாயமா இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அவங்கள மாதிரி நம்மள மாதிரி தானே எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க வீட்லயும் பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உறங்குறதுக்கு நல்ல மாதிரியான இடங்கள் இந்த வீடுகள்ல நிறைய இல்லை. அதே போல கழிவறைங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அந்த கழிப்பறையும் இல்லாம அவங்க சிரமப்படுறாங்க. அப்படிங்கிறதால நம்ம இந்த பதிவை போடுறோம். நிறைய பேரோட வேண்டுகோளுக்காக தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். நம்ம எத்தனையோ ஊர் சுத்தி வந்திருக்கோம், ஆனா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த திருத்திரவண்டி நம்ம கண்டுக்கவே இல்லதான். ஏற்கனவே வந்து வீரன் நகர் வீடியோ போடுறோம்ல, அதை விட மோசமாவே இருக்கு இந்த இடம். வீரன் நகர் கூட பரவாயில்லன்னு சொல்ற நிலைமையில இருக்கு.